market is the key. நீங்கள் ஒர்க் பண்ணுறப்பே சொன்னது என்ன அப்படின்னா, நான் 0 to 1ல் இருந்தேன். Adoption is the first key. குயிக்காக பில்ட் பண்ணி யூஸரை யூஸ் பண்ண வச்சிடணும். பயங்கர சொஃபிஸ்டிகேட்டடான சாஃப்ட்வேர் அவ்வளோ இதோட அதெல்லாம் கிடையாது. ஃபவுண்டேஷன் டெஃபினட்டாக கரெக்டாக இருக்கும். 100% சொல்ல முடியாது, 1 to 1000 கூட சொல்லலாம். ஆக்சுவலி ஃபேஸ்புக் இஸ் a mix. You'll never reach a point where you're in your comfort zone. இப்படி தான் பண்ணணும் ப்ரொடக்ஷன் போதுனா தூங்கி எடுத்துக்கிட்டு you'll have ஒரு millions of hits. கோடிங் ரவுண்ட் அப்படின்னா பீப்புளுக்கு ஆல்ரெடி அந்த அவங்களோட காலேஜ் டைமில் இருந்தே கோடிங் ரவுண்ட் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். இப்போது ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பரை எப்படிலாம் வேறு எத்தனை ஃபேக்டர்ஸில் வரும் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஐடியா இருக்குது. இப்போது டிசைன் அப்படின்றப்ப என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்? ஏதாவது 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா? இந்த மாதிரி நீங்கள் டே டு டே பார்க்குற அப்ளிகேஷன்ஸே. ஸோ பேசிக்லி நெட்ஃப்ளிக்ஸை டிசைன் பண்ணுங்கள், இல்லை ஒரு யூடியூப்பை டிசைன் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை டிசைன் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் வரும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸை டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு கொஸ்டின் வருது அப்படின்னா, லெட்ஸே அவங்க வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட டேட்டா எல்லாத்தையும் சம்பர் நான் இங்கே வந்து ரைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப மேபி அவங்க இன்னொரு கொஸ்டின் த்ரோ பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கான்வர்சேஷன். ஸோ டிசைன் வந்து அகைன் கோடிங்க்கும் டிசைனுக்கும் ஒரு பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ். கோடிங்கில் யூ ஹேவ் இதான் கரெக்ட், இதான் ராங், இதான் ஆப்டிமல் ஆன்சர் அதெல்லாம் இருக்குது. டிசைனில் இதுதான் ஆப்டிமல்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஓகேவா? இதுதான் கரெக்ட்னு சொல்ல முடியாது. யூ கேன் டிசைனில் என்ன பார்ப்பாங்கன்னா பேசிக்லி ஒரு சீனியர் ஆளாக இருந்தால் யூஆர் ஏபிள் டு லீட் தட் டிசைன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸை கொடுத்தாச்சுன்னா யூ வில் ஹேவ் டு கம் அப் வித் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நீங்கள் தான் வந்து இந்த டிசைனோட ஸ்கோப் என்னங்கிறத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ங்கிறது ரொம்ப ஆம்பிகுவஸ். நெட்ஃப்ளிக்ஸ் 10,000 விஷயம் பண்ணுது. எல்லாத்தையும் உங்களால் 45 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண 1 ஹவரில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ யூ வில் ஹேவ் டு லீட் த டிஸ்கஷன் தேர். ஓகே, இதுதான் நான் பண்ண போகிறேன், இதுக்கு உங்களுக்கு அலைன்மெண்ட் இருக்கா, இது இவ்வளோ ஸ்கேல் தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன், அண்ட் இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் என்னால் பண்ண முடியுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் whenever you propose a design, again நான் சொன்ன மாதிரி எதுவுமே ரைட் ஆர் ராங்னே கிடையாது. இட்ஸ் லைக் ட்ரேட் ஆஃப்ஸ். பேசிக்லி வீடியோஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, நிறைய அப்ரோச் இருக்குது. நீங்கள் என்டையர் வீடியோ அப்படியே பல்காக ஸ்டோர் பண்ணலாம். ரைட், ஐ மீன் ஒரு S3 மாதிரி ஒரு டேட்டா ஸ்டோரில் பல்காக வீடியோ ஸ்டோர் பண்ணலாம். பட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி பண்ணுறது கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் பார்க்க ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அவங்க மொத்த வீடியோவும் அப்படியே டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி டேட்டா பேஸை டிசைன் பண்ண போகிறீங்க? இப்போ ஒரு 2 hours ஒரு மூவி இருக்குன்னா ஒரே வீடியோவாக இருக்காது. அந்த 2 hours மூவி would be split into 5 minute chunks or something. ஸோ உங்களோட பேண்ட்வித் சேவ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 5 minute சங்கை மட்டும் தான் எடுப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 minute when you are in the 3rd minute, then they'll send a request to fetch the next 5 minute. இந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே ட்ரேட் ஆஃப்ஸ் தான். ஓகே, மொத்த வீடியோ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் வாட் இஸ் த ட்ரேட் ஆஃப் ஹியர்? இட்ஸ் லைக் ஃபெச்சிங் தி என்டையர் வீடியோ. மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாட்ச் தி என்டையர் வீடியோ இதுவாக பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது இட்ஸ் பெட்டர் டு சேவ் யுவர் பேண்ட்வித் இஸ் த ட்ரேட் ஆஃப். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் சாய்ஸஸ்க்குமே ட்ரேட் ஆஃப்ஸை வந்து நம்ம பேசணும். இந்த ப்ராப்ளம் இந்த டிசைனில் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வரும், இப்படி பண்ணால் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி அதே மாதிரி அட் எவ்ரி லெவல்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பர்சிஸ்டன்ஸ் எப்படி பண்ணலாம், இல்லை தி பிகெஸ்ட் டெசிஷன் இஸ் சீக்வல் வர்சஸ் நோ சீக்வல். சீக்வல் எதில் பெட்டர் பர்ஃபார்மெண்ட்டாக இருக்கும், நோ சீக்வல் எதில் பெட்டர் பர்ஃபார்மெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிரான்சாக்ஷனல் ஸ்டஃப்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ பேங்க் டேட்டா பேஸ் அந்த மாதிரி இருக்கும்போது சீக்வல் வந்து இம்ப்ளிசிட்லி அதில் சப்போர்ட் இருக்கும். இப்போ சீக்வலில் வந்து லாக்ஸ், ஜாயின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேர்லி ஈஸி. நோ சீக்வல் என்றைக்கும் ஏதாவது ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா போடுறீங்கன்னா நோ சீக்வல் போடலாம். அதை தெரிஞ்சு அதை நீங்கள் பிக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் அந்த இன்டர்வியூட சிக்னல். யூஸ் கேஸ் தான் இதுக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து அந்த இடத்துல அதை உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா? இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, மிந்த்ரா மாதிரி இல்லை ஒரு அப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதை நீங்கள் நோ சீக்வலில் போடலாம். ஐ மீன் இட் இஸ் நாட் அ வெரி அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் எதுவும் நம்ம ஜாயின்ஸ்லாம் பண்ண போகிறது இல்லை பெருசாக. அதில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் தேவையில்லை. ஓகே, இதுதான் இந்த டிஷர்ட் அப்படின்னா இதான் அதோட ஆட்ரிபியூட்ஸ், அதை நோ சீக்வலில் போடலாம். அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் ஏன் நோ சீக்வலில் போடணும்? பிகாஸ் இட்ஸ் நாட் ஸ்ட்ரக்சர்ட். ஐ வுட் நாட் நீட் டிரான்சாக்ஷன்ஸ், ஐ வுட் நீட் எனி லாக்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஈஸி டு கேஷ் திஸ் என்டையர் இன்ஃபர்மேஷன். இது மொத்தமாக டேட்டா பேஸில் இருக்கணும்னு கூட கிடையாது. டேட்டா பேஸ்க்கு முன்னாடி ஒரு ரெடிஸ் லேயர் போட்டு மொத்தமாகவே கேஷ் பண்ணிக்கலாம். வேர் யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் கோனா பி. அகைன் கேஷிங்ல யூல் டாக் அபவுட் ட்ரேட் ஆஃப். Okay. You cannot throw cash at everything. Cash is expensive. ஸோ ஒரு ரெடிஸ் கேஷோ இல்லை ஏதோ ஒரு கேஷ் போடுறீங்கன்னா லெஃப்ட் டு திங்க் ஓகே இது நிஜமாலுமே யூஸ் ஆக போகிறதா. ஏன்னா கேஷில் ஹவு டு யூ எவிக்ட், பேசிக்லி ஒரு லீஸ்ட் யூஸ் டேட்டாவை எப்படி எவிக்ட் பண்ணுறீங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ டிசைன் வந்து இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் தி லெவல். ஒரு மிட் லெவல் டெவலப்பருக்கும் ஒரு சீனியர் டெவலப்பருக்கும் ஒரு ஸ்டாஃப் டெவலப்பருக்கும் டிசைன் இன்டர்வியூலேயே கிளியராக தெரிஞ்சிடும் இவங்க எந்த லேயர் இவங்க எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? இப்போ கோடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்கள் இருந்தப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, இப்போ லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இப்போ டிசைன் அப்படின்றப்ப
ஒருத்தரால வந்து ஒரு என்டையர் டிசைனை பில்ட் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ப்ராக்டிக்கலா. இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அவங்க? ஸோ டிசைன் யூல் கெட் பெட்டர் டிசைன் வித் ப்ராக்டிஸ். ஓகே. ஓகேவா? ப்ராக்டிஸ் தான் அதில் கீ. தெர் லாட் ஆஃப் யூடியூப் ரிசோர்ஸஸ் அகைன் இதுக்கு நிறைய டிசைனுக்கான வெப்சைட்ஸே இப்போ வந்துருச்சு. ஓகே. ஓகே, த திங் இஸ் ஈஸியஸ்ட் வே இஸ் ஓகே, உங்களால் இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் உங்கள் ஆஃபீஸில் இருந்து வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் பில்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ட்ரேட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ்லாம் பேசுகிறீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இப்போ பிக் டெக் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கனாலே டிசைன் ரிவ்யூஸ்னே ஒன்று இருக்கும். ஸோ பிஃபோர் யூ டூ சம்திங் யூ டேக் இட் வித் அ பஞ்ச் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வேர் ஓகே எவ்ரி ஒன் வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இதில் இந்த ப்ராப்ளம் வந்தால் எப்படி, இந்த ப்ராப்ளம் வந்தால் எப்படி அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் அங்கே உங்களுக்கு நேச்சுரலாகவே அது பில்ட் ஆகிடும். பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் திஸ், ஐ வுட் சே லுக் அட் தீஸ் வீடியோஸ், லுக் அட் ஹவு பீப்புள் ஆர் டூயிங் இட், அகெயின் அண்டர்ஸ்டாண்ட் இட் தரோலி. லைக் கோடிங்கே நிறைய பேர் மகப் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் சாய்ஸ்னால் ஏன் இதை பண்ணுறாங்க?